ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறது, ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறது, ஒரு வீட்டுக்கு வயசு இருக்கிறது, நம்ம சம்பாதிக்கக்கூடியது, வரவு செலவு எப்படி இருக்குதுங்கிறது, இது எல்லாமே முழுக்க முழுக்க எங்கே இருக்குதான்னா வாஸ்துல இல்லை. இது முழுக்க முழுக்க மனையடி சாஸ்திரத்தில் தான் இருக்குது. அப்போ மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க 15 விதமான பொருத்தங்கள் ரீதியாக தான் செயல்படும். இப்போ என்ன தான் வந்து ஒரு நீங்கள் எல்லாருமே இப்போ ஜாதகத்துக்கு நான் முரண்பாடான ஆளுன்னு சொன்னால் கூட, நான் வாஸ்து பார்த்தாமல் வீடு கட்டிடுவேன்னு யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி நான் ஜாதகத்துக்கு எதிரான ஆள் தான், பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஜோசியர்கிட்டனாச்சும் அந்த நோட்டை தூக்கிட்டு போயே தீருவாங்க. வெளியில் வேணுமா சொல்லிகிட்டு இருப்பாங்க, எனக்கு வாஸ்து இல்லை, எனக்கு ஜோதிடம் இல்லை, தேவையில்லை அப்படிம்பாங்க. அந்த ஆள் தான் 15 பக்கம் ஜாதகம் பார்த்துருப்பாப்புல, 15 பக்கம் வாஸ்து பார்த்துருப்பாப்புல. ஆனால் அவர் போக மாட்டாப்புல, அவர் மூலமாக ஒரு 10 பேர்த்த அனுப்பிச்சுட்டு பார்த்துட்டு வந்துருப்பாப்புல. அப்போ ஒரு வீட்டை வந்து நம்ம 15 விதமான பொருத்தங்கள், எப்படி திருமணத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்குறோம். இந்த பொண்ணை கட்டுனா மாமனாருக்கு நல்லா இருக்குமா, நம்மளுக்கு இணங்கி போகுமா, இல்லை அம்மாட்ட கட்டுப்பட்டு போகுமா, இல்லை புருஷனுக்கு கட்டுப்பட்டு போகுமா, இப்படி எத்தனை விஷயம், குழந்தை பாக்கி நல்லா இருக்குதா அப்படின்னு எத்தனை விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இந்த மனையடி சாஸ்திரத்தில் இந்த 15 விதமான பொருத்தங்களை பார்க்கணும். அப்போ அந்த 15 விதமான பொருத்தங்கள் என்ன அப்படின்னா, கற்பம்னு ஒரு பொருத்தம். கற்பம்னா என்ன, அந்த வீட்டுடைய மனை வந்து எந்த மிருகங்களுடைய சார்ந்த மனை அப்படிங்கிறது சொல்கிறது தான் அந்த கர்ப்பங்கிறது. அடுத்தது வந்து ஒரு வீட்டுடைய வரவு செலவு கணக்கு எப்படிப்பா இருக்கும். இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டை கட்டி நான் குடி போகிறேன், இந்த வீட்டில் நான் சம்பாதிக்கிற காசு மிச்சமாகுமா இல்லை மிச்சமாகாதா அப்படிங்கக்கூடிய வரவு செலவு, அதுதான் ஆதாயம் விரையங்கக்கூடிய அந்த பொருத்தம். அதுக்கு அடுத்தது வந்து எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த யோனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த வீட்டுக்கு யோனி பொருத்தம் எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு பொருத்தம் பார்க்கணும். அதே மாதிரி அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் எனக்கு ராசி ரொம்ப சூப்பர்ப்பா, கல்யாணம் ஆகாமல் இருந்தது, கல்யாணம் ஆயிடுச்சு, பேங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பணமே இருக்காது, இப்போ கூட ஒரு 10,000 20,000 வச்சுருக்கிறேன், என் வீடு ராசியான வீடுப்பா அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ ராசி பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதே மாதிரி நட்சத்திரம், வீட்டுக்குன்னு ஒரு நட்சத்திரம், எப்படி வந்து நம்ம பிறக்கிறப்ப ஒரு நட்சத்திரத்தில் இருந்தோமோ அதே மாதிரி ஒரு வீட்டோட மேப்பை போடுறப்ப இந்த வீடு இந்த நட்சத்திரம் தான், இந்த ராசி தான் நம்ம சொல்லலாம். அதை எதில் கண்டுபிடிக்க முடியும், மனையடி சாஸ்திரத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும்.